ஸ்கூல் விட்டு வந்தோன்னா ரொட்டி வேணா அது வேணுங்கிற, வீட்டுல அவ்வளவு வாங்கி போட்டு கிடக்கு. அப்படி ஒன்றும் கடையில தானே வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. ஏங்கடா அப்படி இருக்கீங்க? எங்க காலத்துல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. சும்மா தானே வந்து வீட்டுல இருக்க கஞ்சி தண்ணியை குடிச்சுட்டு கிடந்தோம். என்ன பாலு, உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. பார்க்க கூடாதுன்னு நினைச்சவங்கள ஏன்டா பல வருஷம் கழிச்சு பார்த்தோன்றது. என்ன பாலு, உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன் சார். என்ன பண்ணிட்டு இருக்க? பால் பாக்கெட் வைக்கிறேன் சார். பாக்கெட்டு பாலா? ஆமா சார். சரி சரி சார், மரியாதை கொடுக்காம உட்காந்துருக்கேன்னு நினைக்காதீங்க சார். பின்னாடி பாப்பா இருக்கா, முன்னாடி பால் பாக்கெட் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் தப்பா நினைக்கல. சரி, அது என்ன உன் பையன் பொண்ணா? ஆமா சார், என் பொண்ணு சார். சரி, இது என் பேரன். சரிங்க சார். ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் விற்கிற? நாளைக்கு ஒரு 500 லிட்டர் பால் வைக்கிறேன் சார். 500 லிட்டரா? 1 லிட்டர் என்ன விலை? 1 லிட்டர் 70 ரூபா சார். ஓ அப்படியா? ஆமா சார். அப்பனா 500 லிட்டரு 1 லிட்டர் 70 ரூபான்னா 500 லிட்டருக்கு எவ்வளவு? $500 35,000 சார். என்னடா செல்லுல பார்த்து கணக்கு சொல்ற? மனக்கணக்கு தெரியாதா உனக்கு? உங்ககிட்ட படிச்ச எங்களுக்கு எப்படி மனக்கணக்கு தெரியும்? என்னப்பா சொன்ன? மணிக்கணக்கா யோசிச்சாலும் மனக்கணக்கு வராத காலம் சார். இது கம்ப்யூட்டர் காலம் சார். கை நுனியிலே காலத்தை அளக்குற காலம் சார் இது. மனக்கணக்கெல்லாம் உங்க காலம் சார். கரும்பலகையில எழுதி கையால சொல்லி கொடுத்த காலம் சார் அது. ஆமா, நீ சொல்றது சரிதான்டா. விவரம் தெரிஞ்சவங்கல இருந்து விவரம் தெரியாத சின்ன பிள்ளை வரைக்கும் இந்த செல்ல நோட்டிட்டு தான் இருக்காங்க. இதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. என்ன கலிய காலமா தெரியல, இந்த சின்ன பிள்ளைய கையில செல்ல கொடுத்து இந்த பிள்ளைய வீணா போச்சு. பெத்தவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்மள தொல்லை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு பிள்ளைய கையில செல்லு கொடுத்துறாங்க. அதனால அது என்ன பண்ணுது, கண்ணு கட்டு போயிருது, மூளை இதாகி போயிருது. அதுகளுக்கு என்ன நான் சொல்ல தெரியல, இந்த பெரியவங்களும் அப்படிதான் பண்றாங்க. எங்க காலம்லாம் ஒரு கனா காலம். எங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வந்தோம்னு வச்சுங்க, ஓடி ஆடி விளையாண்டு எங்க உடம்புலாம் அவ்வளோ ஆக்டிவா இருக்கும். இப்ப ஸ்கூல் விட்டு புள்ளைய வந்தோன்னா செல்லு எடுத்துட்டு மூளையில போய் குந்திருது. புரியுதா? சரி வீடு, நம்ம விஷயத்துக்கு வருவோம். 1 லிட்டர் பாலுக்கு உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1 லிட்டர் பாலுக்கு எனக்கு ஒரு 1,000 ரூபா கிடைக்கும் சார். அப்போ 500 லிட்டருக்கு உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 750 ரூபா சார். என்ன முறைச்சுக்கிட்டு சொல்றான்? நம்மள்ட்ட படிச்சவங்க எல்லாமே அப்படிதான் பண்றாங்க. சரி, நம்ம கடமையிலேருந்து தவறக்கூடாது. இப்போ 500 லிட்டர் பால் 70 ரூபா மேனி 35,000 ரூபா வருது. உனக்கு லாபம் 750 ரூபா. அது போக மீதி எவ்வளவு சார்? இப்படி போற வரவெல்லாம் கணக்கு கேட்டு ஏன் சார் டார்ச்சல் பண்றீங்க? உங்க தொல்லை தாங்க முடியாம சார் டிவி விற்கிற விக்கி அந்த பக்கம் வரதில்ல. ஆளே காணும் அவனை சார். பண்ணு விற்கிற பரமு தொழிலே மாத்திட்டான். அவன் மட்டுமா? என்னடா அப்படி சொல்ற? வண்டிப்பேட்டையில பாலை விற்கிற பாலா அவன் ஊரை விட்டே போயிட்டான் சார். உங்க டார்ச்சல் தாங்க முடியாம ஊரை விட்டு போயிட்டானா? நாங்க என்ன பாவம் சார் செஞ்சோம்? நானும் இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன் சார். என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? நில்றா. ஆடத்துல உள்ள கணக்கு கேட்காம ஏதேதோ கணக்கு கேட்கறதா நம்ம ஸ்கூலை விட்டே வந்தோம். இருந்தாலும் நம்ம ஒருத்தரும் எடுக்கிறாயா? டேய் பேராண்டி, 20 ரூபா காசு கொடுத்து 10 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கணும்ல, மீதி 10 ரூபா. தாத்தா, நீ சொல்லி கொடுத்தவங்களுக்கே கணக்கு புரியல, எனக்கு எப்படி தாத்தா தெரியும்? புரியும். புரியல தாண்டாப்ப நீ பேசுறது எனக்கு. தாத்தா நான் விடுதாங்க, நாங்க அப்பாடே பாரு. தொட்டி வாங்குற வரைக்கும் என் கூட இருந்தான். இப்ப அவன் அப்பா கிட்ட ஓடுறான். இவனுக்கும் கணக்கு புரியல. நம்ம ஒழுங்கா பாடம் நடத்தலையோ? தாத்தா வராரா? மாடி சித்ரா, என்னடா அது கதை தாப்ப போட்டே போயிட்டாளா? என் முகம் ரோட்ல பார்த்தோன்னே அது ஓடி போச்சு. என் மருமவன் மோனை தூக்கிட்டு ஓடிட்டான். என் பொண்டாட்டி என்னன்னா தெருகவை சாத்திட்டு கொல்ல பக்கமா ஓடிட்டான் போல இருக்கு. சரி, எங்க வீட்டுல ஆழ்வா பயப்பட விட சரி,
பக்கத்து வீட்டுக்காரன் பயப்படுறான், எய்த்து வீட்டுக்காரன் பயப்படுறான். என்னவா இருக்கும்? என்கிட்ட படிச்சவங்கள்ட்டையாவது நான் கணக்கு கேட்கிறேன், அதனால என்னை கண்டு ஓடுறாங்க. இவங்கள்ட்ட நான் எதுவுமே கேட்கலையே, என்னை கண்டு ஓடுறாங்க. நாம பயிலூர் சொல்லி கொடுத்த கணக்கு அவன் புரிஞ்சுக்கலையா? நமக்கு நம்ம வாத்தியார் சொன்ன கணக்கு நாம புரிஞ்சுக்கலையா? ஒண்ணுமே புரியலையே. நாம எப்படி வாத்தியார் ஆகணும்? கணக்கு வாத்தியார் ஆகணும். சரி, இனிமே யாரையும் கணக்கு கேட்க வேணாம். நடந்தது நடந்ததா இருக்கட்டும். இனிமே நம்ம மாணவங்களை யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறதோட முடிச்சுக்க வேண்டியதான். இனிமே யார்ட்டையும் கணக்குன்னு கேட்கறதே வச்சுக்க கூடாது.